students, we are from ScoreUp. We are here to make your study. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் environmental issues. Environmental issues is very important lesson சொல்ல முடியாது. You can give weightage for இந்த ஒரு லெசனை படிச்சீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் படிச்சுக்கலாம், கெமிஸ்ட்ரியில கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணலாம், தென் பயாலஜியில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் காமனான டாபிக் இது. இந்த ஒரு லெசன் இது இம்பார்ட்டன்ட் இல்லையே பயாலஜியில் அப்படின்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் வரும் பயாலஜியில், பட் கெமிஸ்ட்ரியில் இதுலேருந்து வரும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக படிங்க. So growing human population, exerting tremendous pressure on natural resources, pollution of air, pollution, water pollution, land pollution, soil pollution. So இப்போ இந்த human population அதிகமாக என்ன செய்கிறோம், நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறோம். இப்போ என்ன மாதிரி ப்ரெஷரை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏருக்கு பார்க்கும்போது நம்ம நிறைய ரெஸ்பயர் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏர் நிறைய தேவைப்படுது. மோர் ஓவர் அந்த ஏரை வந்து நம்ம பொல்யூட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ரொம்ப பொல்யூட் பண்ணுறோம். எப்படி பொல்யூட் பண்ணுறோம்னா ஏசி இல்லாமல் உட்கார முடியாது. ஸோ இங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு வண்டி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும், ஏரை வந்து பொல்யூட் பண்ணும். ஸோ இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஆர்டரில், அதாவது ஒரு நாள் வந்து ஈவன் நம்பர், ஒரு நாள் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு, அதாவது இந்த சீரியல் நம்பர், தட் இஸ் வண்டியினுடைய நம்பர் இருக்கு இல்லையா, அது ஆட் நம்பர் ஒரு நாள், ஈவன் நம்பர் ஒரு நாள் அப்படின்னு தான் போகிறாங்க. ஏன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த ஏரில் வந்து பொல்யூஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓசோன் லேயர் வந்து இப்போ ஃபுல்லாக மூடிடுது அப்படின்றாங்க. முன்னாடிலாம் வந்து ஓசோன் லேயர், முன்னாடினா அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த ஓசோன் லேயர் வந்து பெரிய ஹோல் இருந்தது, அது வழியாக அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்துட்டு இருந்தது. அந்த ஹோலை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன செஞ்சுருந்தாங்க, ஆக்சிஜன் அதில் வந்து அந்த ஹோலில் வந்து பாய்ச்சினா ஒரு டியூப் வழியாக வச்சோ இல்லை அந்த மாதிரி பேரலில் கொண்டு போய் போட்டோ அந்த மாதிரிலாம் அந்த ஓசோன் லேயரை மூடிட்டு இருந்தாங்க. பட் மூட முடியல. பட் இப்போது நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால உலகமே ஆன் த ஹோல் எல்லா கண்ட்ரியுமே லாக்டவுனில் இருக்கிறதுனால நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கல அந்த வெஹிக்கிளை. ஸோ அதனால மாடரேட்டாக ஃபுல்லாகவே குறைஞ்சு போயிடுது. அப்போ அந்த ஓசோன் லேயரே மூடிடுது, கிளியராக எடுத்து அந்த ஹோலே அப்படின்றாங்க. ஸோ நம்ம தான் என்ன செய்கிறோம், அந்த ஏரை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டரை எப்படி பொல்யூட் பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த லெசன். பொல்யூஷன் இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்சஸ் இன் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் characteristic of air, land, water, soil எல்லாத்துலேயுமே என்னது அன்டிசைரபிள் சேஞ்சை உருவாக்குறது தான். ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் பயாலஜிக்கலாகவும் அன்டிசைரபிள் சேஞ்சஸை உருவாக்குறது, அதுதான் பொல்யூஷன்னு பேர். ஏஜென்ட்ஸ் தட் பிரிங் அபவுட் சச் அண்ட் டிசைரபிள் சேஞ்ச் ஆர் கால்டு பொல்யூட்டன். எது வந்து அந்த பொல்யூஷனை உருவாக்குதோ அதுக்கு பேர் என்னன்னு பேர், பொல்யூட்டன்ட்னு பேர். இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்தது. Environmental pollution to protect, improve quality of our environment, air, water and soil. Air pollution பத்தி பார்க்க போறோம். Air pollution cause injury to all living organisms. They reduce growth and yield of crops and cause premature death of plants. So polluted airல இருக்கிற plants கூட என்ன செய்யாது, உயிர் வாழறது கஷ்டம். Air pollutant just a minute. Air pollution cause injury to all living organisms. They reduce growth of yielding crop and premature death of plant. Air pollution also deleteriously affect the respiratory system of human. So pollute, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து என்னது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் கிராமங்களில் வந்து அன்பொல்யூட்டட் ஏர், நல்ல ஒரு இயற்கையான காற்று சுவாசிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து என்னது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அவ்வளோவா பாதிக்காது. harmful effects depend on concentration of pollutant, duration of exposure and the organism. ஸோ harmful effect வந்து எதை பொறுத்து இருக்கு,
கான்சன்ட்ரேஷன் பொல்யூட்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர், அதே மாதிரி பொல்யூஷன்லயே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தோம்னா, அந்த மாதிரி ஏரையே நம்ம சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வரும். Smokestacks of thermal power plant, smelters and other industries. So release particulate gaseous air pollutant together with the harmless gases such as nitrogen, oxygen, etc. So இப்போ இந்த மாதிரி வந்து என்னது, இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன்லலாம் ஸ்மோக் வெளியில வருது இல்லையா, அதெல்லாம் கூட நம்மளுக்கு பொல்யூஷனை கொடுக்கும். These pollutant must be separated, filtered out before releasing harmless gases into atmosphere. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அங்கேயே ஒரு ஃபில்ட்ரேட் வச்சிடுறாங்க. ஸோ பொல்யூட்டட் ஏர் வந்து அட்மாஸ்பியர்ல போய் கலக்காம இருக்கிறதுக்கு. There are several ways of removing particulate matter. The most widely used is electrostatic precipitator. 99% of a particulate matter present in the exhaust from thermal power plant. Scrubber can remove gases like sulfur dioxide. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபில்டர்ல ஸ்மோக்கை வந்து ஃபில்டர் பண்ற அதுல வந்து ஸ்க்ரப்பரும் வச்சிருவாங்க. அது வந்து என்னது, சல்ஃபர் டை ஆக்சைடை பிரிச்சிடுது. Recently we have released the dangers of particulate matter that are very very small and are not removed by these precipitator. So இதை விட என்னது, இன்னும் குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் இதால பிரிச்சு எடுக்க முடியல. According to Central Pollution Control Board, particulate size 2.5 micrometers or less in diameter, that is 2.5, are responsible for causing less than 2.5 diameter, causing greatest human health. These fine particulate can be inhaled deep into lungs and can cause breathing and respiratory symptoms, irritation, inflammation, damage to lung and premature death. Automobiles are major cause of atmospheric pollution, at least in the metro cities. Proper maintenance of automobiles along with the use of lead-free petrol and diesel can reduce pollutant they emit. So இந்த automobile வந்து emit ஆறதுல வந்து lead இல்லாம lead-free petrol or diesel அதை வந்து கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆகும், அது pollutant கொஞ்சம் குறைக்கும். Catalytic converter having expensive metals namely platinum, palladium, rhodium as a catalyst are filtered into automobile for reducing emission of poisonous gases. Through the catalytic converter, unburnt hydrocarbon are converted into carbon dioxide and water, and carbon monoxide and nitric acid are changed to carbon dioxide and nitrogen gas respectively. So இப்போ என்ன ஆகுதுன்னா, carbon dioxide எது hydrocarbon, unburnt hydrocarbon வந்து carbon dioxide convert ஆகுது. Then carbon monoxide and nitric oxide வந்து என்ன ஆகுது, carbon dioxide ஆவும் nitrogen gas ஆவும் convert ஆகுது. Motor vehicle equipped with a catalytic converter should use unleaded petrol because lead in the petrol inactivity is the catalyst. In India, the Air Prevention and Control Pollution Act came into force 1981 but was amended in 1987 to include noise as an air pollution. Noise also makes a big pollution. நம்ம வந்து big pollution நம்ம சொல்றோம் noise. அதாவது என்னன்னா, ஒரு டெசிபிள் ஒரு பர்டிகுலர் டெசிபிள் வரைக்கும் தான் அந்த இயருக்கு கேட்குற கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இந்த இயர் ட்ரம் வந்து கிழிஞ்சிரும். அதுக்கு தான் நம்ம இடிக்கும் போது ரொம்ப நம்மள அறியாமையே கத்துறோம். அந்த கத்துறது எதுக்காக அப்படின்னா, அந்த டெசிபிளுக்கு வந்து இந்த ஏர் ப்ரெஷர் வந்து இந்த காதுலேருந்து விழும்போது நம்ம வாயை திறந்து ஆன்னு கத்தும் போது அங்கிருந்து போற ப்ரெஷர் காத்தும் ரெண்டு பக்கமா அது சரி பண்ணி அந்த இயர் ட்ரம்மை ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோன்ட்டு தான். Noise is undesired high level sound. So more generated by takeoff jet plane, rocket may damage eardrums, thus permanently impairing hearing ability. Even chronic exposure to a relative power lower noise level
of cities may permanently damage hearing abilities of human. So இந்த மாதிரி கண்டினியூஸா அந்த மாதிரி ஹியரிங் ஹை சவுண்ட்லயே இருக்கிறவங்களுக்கு காது கேட்காத தன்மை வந்துடும். இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்ல பேசி 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 என்ன ஆகுது, அவங்களுக்கு நார்மலா பேசினானா அவங்களுக்கு காதுல கேட்காது, ஃபோன்ல பேசினாதான் காதுல கேட்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. Noise also cause sleeplessness, increased heartbeat, altered breathing, thus considerably stressing human. இப்போ வந்து நீங்க கண்டினியூஸா நீங்க வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நைட்டு 7 o'clock இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா மைண்டுக்கு அந்த ரேஸ் வந்து பட்டு 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 லெத்தார்ஜினஸ் வரும். லெத்தார்ஜினஸ் வரும்போது என்ன ஆகும், படிக்கணும்னு தோண வைக்காது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அப்போ என்ன ஆகும், ஒரு நாளைக்கு படிக்கிற ஹேபிட் வந்து 2 hours தான் படிக்கணும்னு தோணும். இது வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணுது மைண்டை. ஸோ கண்டினியூஸ் இந்த ஃபோன்லேருந்து வர ரேஸ், ஸோ கண்டினியூஸாக வேற ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ், அந்த ஏர்ஜ் வந்து என்ன செய்யும், நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எதுக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு சில ரெமெடிஸ் நான் சொல்கிறேன் கண்ணுக்கு எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கண்டினியூஸாக ஆன்லைன் கிளாஸு அப்படின்னும் போது கண்ணுக்கு கொஞ்சம் பாதுகாப்பும் நம்மளுக்கு வேணும். அதுக்கு நான் சொல்கிறேன் ஃப்யூச்சர்னா இன்னொரு 2 or 3 daysல நான் வந்து அதுக்கு ஒன்று ரெமெடி நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க. Reduction of noise in our industries can be affected by use of sound absorbent material or by muffling noise. Stringent following of laws laid down in relation to noise like delimitation of horn-free zones around hospitals, schools. So hospital, school பக்கத்துலலாம் நாய்ஸ் உள்ள அந்த ஹாரன் சத்தம், சைரன் சத்தம், ஃபேக்டரியிலேருந்து வர சைரன் சத்தம்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் ஸ்கூல் பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. பர்மிசபிள் சவுண்ட் லெவல்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ், அதனால தான் இப்போ தீபாவளியும் போது கிராக்கர்ஸ் வந்து இவ்வளோ டைம் வரைக்கும் தான் பண்ணணும், 10 o'clock வரைக்கும் தான் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸு வச்சாங்க. லவுட் ஸ்பீக்கர் டைமிங் ஆஃப்டர் விச் லவுட் ஸ்பீக்கர்ஸ் cannot be played. So need to be enforced to protect ourselves from noise pollution. Controlling vehicular air pollution. வெஹிக்கிள்ல இருந்து வர ஏர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது? டெல்லி லீட்ஸ் த கண்ட்ரி இட்ஸ் லெவல் ஆஃப் ஏர் பொல்யூஷன். டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் டைம்ல நேராக வரவங்கள கூட தெரியாது. நார்மலாக வந்து வின்டர் டைம்ல பனி ஜாஸ்தியாக இருக்கும். நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வெளியில போனால் யார் ஏற்று அப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு கூட தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எதனாலன்னா அந்த பனியோட சேர்ந்த அந்த ஸ்மாக் இல்லையா, அது பேர் தான் ஃபாக் வித் ஸ்மோக் கால்டு ஸ்மாக். அந்த ஸ்மாக் தான் என்ன செய்யுது, ஒரு பனியா இருந்தா வெயில் வந்தோடனே அது உருகிடும். ஆனா இது ஸ்மோக்கோட சேரும் போது அது உருகாம அப்படியே இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். ஏர் பொல்யூஷன் ப்ராப்ளம் இன் டெல்லி became so serious that public interest litigation was filed in Supreme Court of India. So to tackle within specific time period, appropriate measures were taken by the government, switching over entire fleet of public transport buses from diesel to compressed natural gas. Diesel and compressed natural gas ku மாறிட்டாங்க. All the buses were converted on the CNG by end of 2002. Why CNG? CNG எதுக்கு, இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. Why CNG we are using? CNG most efficiently, unlike petrol or diesel. CNG is cheaper than petrol or diesel. CNG cannot be adulterated like petrol and diesel. Phasing out of old vehicle. Use of unleaded petrol. Use of low sulfur petrol and diesel. Use of catalytic converter in vehicle. Application of a stringent pollution level norms for vehicle. New auto fuel policy. More stringent norms for fuel, mainly reducing the sulfur aromatic content in petrol and diesel fuel.
The goal according to roadmap is to reduce sulfur to 50 ppm in petrol, diesel and bring down the level to 35%. Water pollution and its control. Water bodies are our lifeline as well as that of all living organism. Due to human activities, so இப்போ water எப்படி pollute ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது, ஃபேக்ட்ரியிலேருந்து மிக்ஸ் பண்ண ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியிட்ட கழிவுகளை வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து ரிவரில் கலக்கிறாங்க. அதே போல் பெயிண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த அந்த கழிவுகளை அதில் போடுறது. அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ண சிரஞ்சு இதெல்லாம் வந்து ரிவர்லேயே போடுறது. இதெல்லாம் தான் பொல்யூட் ஆகுது வாட்டரை. டொமஸ்டிக் சுயேஜ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட். டொமஸ்டிக் சுயேஜையும் என்ன செய்கிறாங்க, இது வந்து டொமஸ்டிக் சுயேஜ் வந்து சாக்கடையில் கொட்டுறோம், தட் இஸ் சுயேஜ் வாட்டர். சுயேஜ் வாட்டர்ன்றது என்னது, இப்போ டொமஸ்டிக் வாட்டர் தட் இஸ் டொமஸ்டிக் சுயேஜ் வாட்டரை ஒரு இதுலேருந்தும் கலெக்ட் பண்ணி இப்போ சிட்டிஸ்லலாம் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அண்டர் கிரவுண்டில் தான் போகும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இது பண்ணிடுவாங்க. சுயேஜ் வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் விடுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து நம்ம கிண்டி இது இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி, அது பேக் சைடில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இருக்குது. அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இந்த மாதிரி சுயேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு இருக்குது. அந்த சுயேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சுயேஜ் வாட்டரை ஹவு தே ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு இரிகேஷன் பர்பஸ். இரிகேஷன் பர்பஸ்னா இந்த மாதிரி சாக்கடை தண்ணி எல்லாம் அதில் இருக்கிற எஃப்ளூயன்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு அதை எப்படி நம்ம வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ற இதை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. Even 0.1% impurities make domestic sewage unfit for human use. Solids are relatively easy to remove. What is the most difficult to remove or dissolved salts such as? So இதெல்லாம் dissolved such, இதை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது வந்து நம்ம அந்த ஃபில்ட்ரேட்டில் வரக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை நம்ம எடுத்துருவோம். டிசால்வ்டு மேட்டரை எப்படி எடுக்கிறது, அப்போ அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் மெட்டீரியல், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, டொமஸ்டிக் வாட்டர் primarily contain biodegradable organic matter which readily decomposes due to bacteria. ஸோ இந்த பாக்டீரியாவோட அதை வந்து இது பண்ண வச்சு கம்பைன் பண்ண வச்சு பாக்டீரியா என்ன செய்யும், ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் டீகம்போஸ் பண்ணிடும். These microbes multiply using these organic substances such as substrate and hence utilize some of the components of the sewage. It is possible to estimate the amount of biodegradable organic matter in sewage water by measuring biochemical oxygen demand, BOD. BOD nanadu biochemical oxygen demand. Microorganisms involved in biodegradation of organic matter in the receiving water body consume a lot of oxygen, and as a result there is a sharp decline in dissolved oxygen. So this causes motility of fish and other aquatic creations. Presence of large amount of nutrients in water also cause excessive growth of planktonic free floating algae called an algal bloom, which impart distinct color to the water bodies. Algal bloom cause deterioration of the water quality and fish mortality. So algal bloom என்ன செய்யும், deterioration of water quality of fish mortalityனா fish வந்து இறந்துரும். Some bloom forming algae are extremely toxic to human being and animal. So algae வந்து எல்லாமே வந்து நம்ம கன்சியூம் பண்றது கிடையாது, சில algae தான் வந்து பாய்சனா இருக்கும். வாட்டர் ஹயாசின்த், இந்த வாட்டர் ஹயாசின்த்துக்கு பேர் தான் என்னது, டெரர் ஆஃப் பெங்கால்னு பேர். ஏன் டெரர் ஆஃப் பெங்கால்னு பேர் இருந்ததுன்னா, இந்த அதாவது யூஃபோர்பியா ஐகோர்னியா இருக்கு இல்லையா, யூஃபோர்பியால ஐகோர்னியா, இந்த ஐகோர்னியாவுக்கு ஒரு இது இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. என்னன்னா ஒன்னே ஒன்று வளர்ந்ததுன்னு வச்சுக்கோயேன், அது ஃபுல்லா கொஞ்ச நாள் ஒரு 1 monthலயே அது வந்து
ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கும். பட் ஐகோர்னியா இஸ் நாட் அ பொல்யூட்டன்ட். அது வந்து பொல்யூட் பண்ணாது. ஆனா அது வந்து இடத்த ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறதுனால ஏரோ லைட்டோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க் இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த குளத்துல ஃபுல்லா அந்த ஐகோர்னியா மேல ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்ப மேல ஃபுல்லா ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள ஏர் உள்ளுக்குள்ள போகாது. ஸோ உள்ளுக்குள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். ஏர் உள்ள போலன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் என்ன செய்யும், டெத் ஆயிடும். அதை டீகாம்போஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏரும் உள்ள போகாது, லைட்டும் உள்ள போகாது. அந்த மாதிரி பண்ணிடும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து டெரர் ஆஃப் பெங்கால்னு பேர். ஸோ இது வந்து யூட்ரோஃபிகேஷனை கொடுத்துரும். ஸோ உள்ளுக்குள்ள ஏரும் போகாது, வாட்டர் இது லைட்டும் போகாது. ஸோ உள்ள இருக்கிற ஆர்கானிசம் எல்லாம் இறந்துரும். இறந்த உடனே அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும், டீகாம்போஸ் ஆகாது. இதுதான் வந்து யூட்ரோஃபிகேஷன் பேர். They grow abundantly in eutrophic water bodies and lead to imbalance in ecosystem dynamic of the water body. Sewage polluted water may cause outbreak of a serious disease such as dysentery, typhoid, jaundice, cholera. இந்த மாதிரி தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆயிடுது, இந்த மாதிரி டிசீஸ்லாம் வருது. வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர வாட்டர் என்ன ஆகுது, அதுல வந்து ஹெவி மெட்டல்ஸ், மெர்குரி, கேட்மியம், காப்பர், லெட் இதெல்லாம் இருக்கு. a variety of organic compounds அதுல இருக்கு. a few toxic substances அதுல இருக்கு. so these material can undergo biological magnification, that is biomagnification in the aquatic food chain. so இதெல்லாமே என்ன ஆகும், ஃபுட் செயின்ல உள்ள போச்சுன்னா, அதாவது ஃபுட் செயின்ல உள்ள போகுதுன்னா என்ன, ஒரு ஆர்கானிசம் அதை கன்சியூம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு போகுது. இது அப்படியே biomagnification of DDT in an aquatic food chain. The concentration of DDT is increased successive trophic level 0.3 ppb in water. It can ultimately reach 25 ppm in fish eating birds. So இதுல போகும்போது biomagnification என்ன அர்த்தம், மேக்னிஃபை பண்றதுன்னு அர்த்தம், ஜூம் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமா இருக்கிறது அடுத்த லெவலுக்கு போகும்போது கொஞ்சம் பெருசாகும். ஸோ ஃபைனல் தேர்ட் ட்ராபிக்கல் லெவல் போகும்போது ரொம்ப ஜூம் பண்ணி பெருசா போயிடும். அதுதான் பேரு பயோமேக்னிஃபிகேஷன் பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் டிடிடி எடுத்துக்கலாம். டிடிடி வந்து அக்வாட்டிக் ஃபுட் செயின்ல போகுது. எப்படி இந்த டிடிடியை வந்து என்ன எங்க ஸ்டார்ட் பண்ணுது, வாட்டர்ல எவ்வளவு இருக்கு, 0.003 இருக்கு வாட்டர்ல. இதை கன்சியூம் பண்ற ஃபிஷ்ஷுக்கு போகும்போதே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த ஃபிஷ்ஷை ஈட்டிங் when the birds eating those fishes, அப்ப என்ன ஆகும், அதுக்கு மேக்னிஃபை ஆகி 25 ppm மாறிடுது. High concentration of DDP disturb calcium metabolism in birds, which causes thinning of eggshell and premature breaking. So அதுக்கு வந்து என்ன ஆயிடுது, DDT ஜாஸ்தி ஆகும்போது கால்சியம் மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகுது பேர்ட்ஸுக்கு. ஸோ எக்ஷெல் வந்து தின்னிங்கா இருக்கு, ப்ரீமெச்சூர் பிரேக்கிங்கா ஆயிடுது. What is eutrophication? Eutrophication is natural aging of lake by nutrient enrichment of its water. Depending upon the climate, size of lake, இதெல்லாம் factors, இதை நோட் பண்ணிக்கோங்க. Other factors, naturally aging of lake may span thousands of years. So, however, pollutant from man's activity like effluents from industries, home can radically accelerate the aging process. This phenomenon known as cultural accelerated eutrophication. Prime contaminant or nitrate phosphate, which acts as a plant nutrient. They overestimate the growth of algae, causing unsightly scum, unpleasant odor, robbing the water, dissolved oxygen vital to other aquatic life. So heated thermal wastewater flowing out of electricity generating unit, thermal power plant, thermal pollution. Thermal wastewater eliminate or reduces the number of organisms
sensitive to high temperature, and may enhance the growth of plant and fish extremely cold areas, but only after causing damage to indigenous flora and fauna. So இப்போ இந்த thermal power stationலலாம் இருக்கிறதுனால அது பக்கத்துல இருக்கிற number of organism வந்து sensitive to high temperature இருக்கிறதுனால அதனுடைய பாடியில வந்து ஒரு அடாப்டேஷனை வளர்த்துக்கும். ஒன்று அடாப்டேஷனை வளர்த்துண்டா அங்கே இருக்க முடியும், இல்லைன்னா அது அங்கே வாழ முடியாது. Case study of integrated wastewater treatment. Wastewater including sewage can be treated in the integrated manner by utilizing a mix of artificial and natural process. Town people of Arcata, California, Humboldt State University created an integrated wastewater treatment process within natural system. Citizens group called Friends of the Arcata Marsh are responsible for upkeep, safeguard this useful project. Ecological sanitation, sustainable system of handling human excreta, usually dry composting toilet, practical, hygienic, efficient, cost effective solution to human waste disposal. முந்திலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் இருக்கு இல்லையா, பாம்பே டாய்லெட்னு பேர், இது பேர் பாம்பேக்கு அப்புறம் தான் இது வந்து இங்க வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களான்னா ஹியூமன் தான் போய் அதை ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவை எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதை வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வந்துச்சான். The key point to note that here that with this composting method, human excreta can be recycled to resource, which reduces the need of chemical fertilizer. So there are working eco-san toilet, many increase areas of Sri Lanka and Kerala. Kerala அந்த மாதிரி இருக்கு eco-san. Solid waste. Solid waste refer to everything that goes out to trash. Municipal solid waste generally comprises paper, food waste, plastic, glass, metals, rubber, leather, textile. Burning reduces the volume of waste, although it is generally not burned to completion, and open dump often serve as breeding ground for rat and flies. Sanitary landfills were adapted as a substitute for that is open burning dumps in sanitary landfill. இப்போதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இதுக்கு செப்டிக் டேங்க்னு ஒன்று கட்டுறோம் இல்லையா, அதில் தான் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் நம்ம இது பண்றோம். Sanitary landfill waste are dumped in the depression and trench after compaction, covered with dirt every day. Danger of a seepage of chemicals etc. from these landfills polluting the underground water resource. Underground water resource அது destroy பண்ணும். All waste categories are divided into 3 types: biodegradable, recycled and non-biodegradable. The need to reduce garbage generation should be prime goal. Instead, we are increasing the use of non-biodegradable process. State government across the country are trying to push for reduction in use of plastics and use of eco-friendly packaging. Hospital generates hazardness. அவங்க அந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க? So also disinfectant and other harmful chemicals, also microorganisms. Such waste also require careful treatment and disposal. So the use of incinerator is a crucial disposal of hospital waste. Irreparable computers and other electronic goods are known as electronic waste, e-waste in pair. E-waste are buried in landfills and incinerated. Recycling is the only solution of the treatment of e-waste, environment friendly manner. So
up to this environmental issues over. We will see in next lesson.